ஏண்டா பேனா ரசிகர்ல பிஹெச்டி பிடிச்ச புறம்போக்குகளா அப்படி என்னடா நீங்க அறுத்து தள்ளிடுவீங்க, ஓவரா ஊழிடுறீங்க. நீயும் சாட்டையும் இடுமன கார்த்தியை தான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ விஜய் கட்சிக்கு கருமாதி பண்ணிடுவோம், விஜய்லாம் ஒரு ஆள் மேலே என்ன மயத்துக்கு நீலாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படி நீ ஏக வசனத்துல சிவாஜி கிருஷ்ணன் தம்பி மாதிரி பேசுறிய. இதுதான் ஒன்று அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா உனக்கும் உங்க சாட்டைக்கும்? ஏன்னா இது கேந்திர நீலாம் இந்த லட்சத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு. விளங்கிடும்டா தமிழ்நாடு. நீங்கள் தான் தமிழ் என்ன கிணத்துல புழப்பு நடத்துறது காலங்காலமாக நீங்கள் அதாச்சும் புழப்பு நடத்துறீங்க. அது தெரியாது தற்கொலை விட்டு தான் உங்கள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு. தமிழன்னு பேசினா போதும் உடனே இவர் தமிழுக்காண்டி காக்கம் தலைவர். இவ்வளோ முழுக்க காலங்காலமாக பிணத்தை வச்சு புழப்பு நடத்த அரசியல்வாதிகள் தான். பிணத்தை வச்சு அரசு பண்ணுற தற்கொலைங்க தான். யாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈழத்த தமிழில் கொல்லப்பட்டாங்களா, அப்போ அதை வச்சு ஒரு புழப்பு நடத்தி ஒரு அரசை கட்டமைச்சு இவனுங்க ஒன்றும் திறநிதி மூலமாக சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த திறநிதிக்கு விஜய் மூலமாக ஆபத்து வருது, எல்லாருமே விஜய் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரடியாக திமுக காலில் போய் சாட்சாமல் விழுந்து அங்கே திறநிதி வாங்கி அவனுக்கு முரட்டு கொடுக்குறதுக்காண்டி விஜய் இருக்கிறதா இப்போ கங்கன் கழித்துறானுங்க. இதில் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு சம்பவம் கிடைச்சி போச்சு, இந்த கரூர் விஷயம் கிடைச்சி போச்சுன்னொன்னே இதை வச்சு நம்ம விஜய் வந்து பற்றி அடிச்சிடணுடா அப்படின்னு அவங்க அண்ணன் அவங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு கொடுத்துருக்காரு. மூலகாரணம் அவங்க ஒன்று தான். ஆனால் அவர் மீடியா முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி முதல்ல வந்து சாஃப்ட் கலராக விஜய் மேலே பேசுகிற மாதிரி பேச, ஆனால் தம்பிகளை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவதூறாக பேச விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படி லைட்டாக மாறுவார். அப்புறம் ஃபுல் எல்லாம் சேர்ந்து நொன்னன் தம்பி ஆமா பூச்சி எல்லாம் சேர்ந்து வந்து விஜய் விமர்சிக்கும். அதுவும் தரம் தாழ்ந்து ஏடா இவ்வளோக்குள்ள ஒரு தமிழனா ஒருத்தர் வரும்போது அவரை இவ்வளோக்குள்ள விமர்சிக்கணும்னா இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பிணத்தை வச்சு அரசியல் போட்ட புலப்புவாதிகள், பிண அரசியல், பிணந்தண்ணி கழுகுன்னு தமிழ் மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்கள் தலையில நீங்கள் தண்ணி குடித்தாலும் இந்த 2026 தேர்தலில் நீங்கள் மண்ணை கோபப்பது புரியுதா? 8% ஓட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்களா, அந்த 8% ஓட்டு உங்களுக்கு பாவம் பார்த்து போட்டது. அதில் முக்கால்வாசி ஓட்டு விஜய் ரசிகர்கள் போட்டது. ஏன்னா நீங்கள் தான் கொள்கை கோட்பாடு இல்லை. அப்படி என்ன மானா கூட விஜயோடைய கேம்பெயினை கையில் எடுத்துட்டா என் தம்பி மைக்கை கையில் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டு பிச்சை கட்டுறா. அது 8% ஓட்டையை வாங்கினீங்க. மான கட்டம்ல கொள்கையோட கூட்டம், கொள்கை கூட்டம்னா கொள்கையை மட்டும்தான் முன்னிறுத்த ஒன்று நீங்களா? நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் விஜய் விமர்சிக்க வேண்டியது. அதாவது பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சி போச்சு, இதை வச்சு விஜய் ஒழிச்சிடணும், அவர் அரசியலே விட்டு இல்லாமல் பேருந்து சொல்லி அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க. அதில் நேரத்து ஈடுபடுங்கிறதுக்கு பேசினா அப்படியே ரொம்ப இது மாதிரி 41 உயிரிடா. அது எப்போ அவனுக்கு ஏதோ 41 உயிரி விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட மாதிரி. ஏண்டா இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிலும் வரிசை இலவசமாக நினச்சில அதில் கூட நீங்கள் இவ்வளோக்குள்ள அதில் பேசுனீங்க. ஆனால் இந்தளவுக்கு உணர்ச்சி குலமான அதை வச்சு பேசலையே. எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தல் வரைக்கும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து நம்ம பேசி ஓட்டு வாங்கின்னு சொல்லி இவனை தற்கொலை நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அது ஒரு காலம் நடக்குது. ஏன்னா ஒரு மக்கள் கூட நீ இவ்வளோக்குள்ள பேசுறியே கற்பிணி பெண்கள் எதுன்னு அவருக்கு எந்த மக்கள் கற்பிணி பெண்கள் சின்ன பொண்ணு வர வேண்டாம் முதலே சொல்லிட்டாரா? இது பிளான் பண்ணி யார் பண்ண விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஊரே பேசுது. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தர் கூட விஜய்க்கு எதிராக பேசலை. ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சி ஆமை குஞ்சு தம்பிகள் அப்படி உட்காந்து கதறான இதை வச்சு எதிராக வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கட்டாயம் பண்ணியிருந்தது. ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்தான்னு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தர் கூட குறை சொல்லலை விஜய். ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கற்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு. ஏன்டா அவங்க என்ன மாவன அந்த கூட்டத்தில் செருப்பு தூக்கி வீசினாங்களே, எந்த கூட்டத்தில் தலைவனை பக்கம் அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தவங்க செருப்பு தூக்கி வீசுவான்? ஏடா இதை பற்றிலாம் ஒரு நிமிஷம் ஒரு நேரம் இதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணியிருப்பீங்களா உங்கள் கட்சியில்? உங்கள் நொன்னு சரி இங்கன்னு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களே சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி வீசினாங்க, கல் எறிஞ்சாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வச்சு கீறாங்க, அப்படி இப்படி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான தகவலை சொல்கிறாங்க. இதில் ஒரு இடத்துல கூட இதை பற்றி நாம் தமிழ் கட்சியில் உள்ள ஆமை குஞ்சு தமிழ் ஒருத்தர் கூட இதை பற்றி விமர்சனமே பண்ணலை. இப்படி நடந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு திமுக சைடில் எந்த ஒரு குச்சாட்டும் ஒரு சின்ன ஒரு குச்சாட்டும் வைக்கல. இவனுங்க முழுக்க இதை விஜய்க்கு எதிராகவே பரப்புறக்காண்டி ஒரு நியாயமான ஒரு கட்சியில் இருக்குது அப்படின்னா இது வந்து விபத்துன்னு சொல்லுவான். இல்லை இது ரெண்டு தரப்பு அப்படி தானே பேசணும். அதை விட்டுட்டு விஜய் தான் முழுக்க காரணங்கிற மாதிரி கங்கணம் கட்டி அடிக்கலாம். இவன் பொய் உருட்டி நீ கத்தனை விடுற எல்லா மக்களும் ஒன்று நம்பிடுவாங்களா? நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டுருவாங்களா? பார்க்கலாமாடா நாம் தமிழ் கட்சி 2026 என்ன கதையாக வந்து பாருங்க. அதாவது இந்த மாதிரி அதாவது எனக்கு இப்பெல்லாம் திமுகவுடையும் இந்த ஈனப்புல பிழைக்கிறத நாம் தமிழ் கட்சி இந்த சாட்டை இடுமோன்னு கார்த்திகை பார்த்தா அவ்வளோக்குள்ள அவசரம் இருக்குது, அருவருப்பாக இருக்குது. என்ன புறப்படாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்று இப்படி தான் மாறி விட்டுறாடு. ஆனால் அவங்களோடையும் கேவலமாக ஏன்னா நீங்களாம் என்ன லட்சத்தில் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் சந்திக்க போகிறீங்க. மக்கள் எப்படி அவங்கள வந்து ஒரு நாகரிகமான பேசவே தெரியல ஒரு பொதுமேடையில். இதான் உங்களுடைய நாகரிகமான பேச்சா? மாநகரத்தில் கேட்டால் எங்களுக்கு கோவம் கொந்தளிச்சுட்டு வரோம். 41 ஊருக்கு போனது என்ன காரணம் அதை பற்றி பேசுங்கடா. அது வேண்டா விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி அவ்வளோக்குள்ள உங்களுக்கு என்ன விஜய் மேலே? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த 2020 தேர்தலுடைய உங்களுடைய கட்சி அஸ்தமானாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க ஒன்று உங்களை கும்பிசி விட்டுருக்காரு. நீங்கள் விஜய்க்கு எதிராக பேசுங்க, விஜய்க்கு எதிராக கதறுங்கன்னு. ஏன்டா நீங்கள் என்ன மாதிரியான இந்த ஈனப்புல பிழைக்கிற பெனாசிலையும் பண்ணுங்க ஒன்று நீயும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழன் தூக்கிட்டு வராங்க. பேசாமல் நான் தமிழங்கிறத பேரை மாற்றிருங்க. நாம் பினாரசியில் மாற்றிட்டு போங்க. ஆனால் தமிழக கட்சி உங்களுடைய கட்சியே கிடையாது. அது சீப்பு 1900 ஆரம்பிச்ச கட்சி. அதை டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டு
முழுக்க முழுக்க அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டீங்க. அதாவது தமிழர்கள் எங்கெல்லாம் கொல்ல போறாங்களோ அந்த இடத்துல போய்கிட்டு அதை வச்சு ஒரு அரசியல். ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மானங்கட்ட அரசியல் பண்றீங்க? ஈழத்துல தமிழர் கொல்லப்படும் போது அதுக்கு இங்க யாரு மேல யாரு எந்த கட்சி இருந்தது, இங்க எந்த கட்சி இருந்தது, இப்ப இங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்த கட்சி எது வந்து பாத்தீங்கன்னா உதவாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் போய் ராஜபக்சரை கை கொடுத்து கொண்டாடினா அவங்க கூட எல்லாம் பாத்தீங்கன்னா முரட்டு முட்டா உறவு, அப்படி ஒரு உறவு எவனா அப்படி ஒரு உறவு வைப்பானா? ஈழத்தை தமிழர் கொல்லப்படும் போது இங்க ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அந்த மக்களுக்கு உதவாம வேடிக்கை பார்த்த இதுல வந்து மறைமுகமா அந்த இலங்கைக்கு உதவுன அப்படிப்பட்ட ஆட்கள் கூட எல்லாம் போயிட்டு கூட்டணியில் இருந்தவங்க கூட எல்லாம் இன்னைக்கு உறவோட இருக்காங்க. இவ்வளவுக்குள்ள ரோசம் அங்கெல்லாம் வரல இந்த சீமானுக்கும் இவனுடைய ஆமைக்கும் தம்பிகளுக்கும். ஆனா தளபதி விஜய் ஒரு தமிழனா இங்க வரும்போது அவர் ஏதாவது விஷயத்துல மாட்டிக்கிட்டா மாட்டான்னு கங்கனை கட்டிட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்த உடனே இதை வச்சு அரசியல் இந்த ஒரு எல்லா கட்சி தான் கூட்டம் நடத்துது, கூட்டத்தில் ஒரு விபத்து நடந்தா அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணமா? எப்படி சிந்து முடிங்கடா. ஆனா இதை மாதிரி நான் நீங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பின்னரசியல் பண்ணீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்போ வந்து திமுகவிடையும் உங்களை மேலதான் ஒரு ரொம்ப பார்க்கே ஒரு அருவருப்பா இருக்கு. என்ன பிறப்புனீங்களா அப்படின்ட்டு. ஆனால் நீங்களாம் தமிழன் சொல்றதை கிடைக்கும் போது அவ்வளோக்குள்ள ஒரு எச்சரித்தனமா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு தார்மீக பொறுப்பு ஏற்கனவே சில பேர் அரசியல் சொல்றாங்க. அவர் ஒரு காரணம், அவர் ஏன் மன்னிப்பு, இதை கூட பேசலாம், அது வந்து நான் இருக்கு. ஆனா ஏதோ முழுக்க முழுக்க விஜய் தான் முழு காரணம் மாதிரி, விஜய் தான் 40 கொண்ட மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவரா தன்னை பார்க்க வந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறக்கணும் யாரா விரும்புவா? அப்ப அதை வச்சு இவ்வளவுக்குள்ள நடுநிலையில கூட பேச மாட்டேங்கானுங்க. அதாவது திமுகவை எந்த இடத்துலையும் ஒரு சிறு அளவு கூட விமர்சிக்க மாட்டேங்கானுங்க. முழுக்க விஜய் தானா? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ஈனத்தனமா ஒரு பிழைப்பக அரசியல் இவங்களை வளர விட்டோம்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியை வளர விட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. நான் சொல்லிக்கிறேன். இவனை எப்ப வேணா எவன்ட்ட வேணா டைய படிப்பானோ எங்க வேணா, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நிறையாவே இருக்க மாட்டானுங்க. இவனா என்ன சொல்றது வார்த்தையே இல்லை இவனை பத்தி விமர்சிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க சோசியல் மீடியாவில் இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கேடுகட்ட ஒரு பின்னரசியல பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இதை பார்த்துட்டு இருப்பீங்களே நீங்க எல்லாருமே, உங்களுக்கே தோணாதா? அதாவது திமுக அது விமர்சிக்க திமுக இருந்து கூட நிறைய பேர் வரல. 2 பேர் தான் காலத்தில் இறக்கி விட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் வன்னியரசு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து. 2வது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் திமுகவோட ஏஜெண்டா தான் திருமாவளவன் செயல்படுறதுனா அவர் கூட்டணியில் இருக்காரு. அவர் ஆல்ரெடி முரட்டு முட்டை உட்கார ஆரம்பிச்சாரு. கட்சியை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அடவு வைக்கல இந்த சரத்குமார் பிஜேபி வச்ச மாதிரி. மற்றபடி திமுகவுடைய ஏஜென்ட் தான் திமுக தான். அவர் திருமாவளவன்லாம் திமுகவளவனா மாதிரி ரொம்ப நாள் ஆயிட்டு, அதை விட்டுருவோம். ஆனால் இந்த நாம் தமிழர் முழுக்க திமுகவுக்கு முரட்டு முட்டு. ஏடா நீங்க யோக்கியனா இருந்தா உங்க ஒன்னை எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு? ஈழத்தில் தமிழர் கொல்லப்பட்ட தாய் கொள்ள முடியாம தானே தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டு தானே வந்தாரு. அப்ப அங்க காரணம் திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு. அவ்வளவுக்குள்ள திமுக ஆட்சியில இருந்து அது எதுவுமே பண்ணாத அந்த திமுகவோட தான் போயிட்டு சாட்சாகமா காலில் வந்து முரட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு அவங்க காப்பாத்துறீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான எச்சத்தனமான ஒரு அரசியல் பண்ண போங்க, எந்த எஸ்டிக்குனாலும் போவீங்க நீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் ஒன்று தான், உங்களுடைய அந்த திறநிலை பாதிக்கப்படக்கூடாது, நீங்க சுலபமாக வாழணும். அதுக்கான கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இல்லை இதை பார்த்துட்டு இருக்க ஆமைக்கும் தம்பிலாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாருனாலும் இதுக்கு ஒரே ஒரு 10 மட்டும் சொல்லுங்க. உங்க முன்ன சீமான் இவ்வளோக்குள்ள ஒரு சுலபமாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாருல, இது எங்கிருந்து கிடைச்சது இவருக்கு? இவருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷமாக தான். இவருக்கு எந்த சோர்ஸ்லையும் வருமானமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவரை படம் தயார் பண்ணிட்டு இருக்காரா, என்ன படம் நடிச்சிட்டு இருக்காரா? இதுக்கு முன்னாடி 2-3 படம் நடிச்சிருக்காரு. அது பெரிய ஒரு முகா ஹிட் படம்லாம் கிடையாது. சரியா? அப்போ இவ்வளோ அரசியல் தான் பண்ணிருக்கு. இந்த அரசியல் நடத்துறதுக்கு பணம் எங்கிறது வருது? திறநிதி மூலமா. ஸோ இவர் சுலபமாக வாழ்ற ஒரு வாழ்க்கை எல்லாமே அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணி அது மூலமாக சம்பாதிச்சதான். அது மூலமாக தான் இவருடைய இதே போயிட்டு இருக்கு, வாழ்வாதாரமே ஓடிட்டு இருக்கு. இவர் தம்பிகள் எல்லாமே அதை வச்சு தான் இவர் சுலபமாக வாழ்வாங்க. இப்போ நான் கேட்குறேன், திராவிட கட்சியில் உள்ளவங்க ஒரு எம்எல்ஏ கவுன்சில் கூட சுலபமாக வாழ்றான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தவறானதான். அதாவது அவனால ஜெயிச்சிருக்கான், அரசியல் நின்று ஜெயிச்சு மக்களால் ஓட்டு போட்டு தேர்தல் ஜெயிச்சு அதன் மூலியமா லஞ்சம் இல்லாமல் ஏதோ ஒரு சுலபமாக வாழ்றா நம்ம தேர்தல் நேரில் பார்க்கணும். ஆனால் இந்த சீமானும் அவருடைய தம்பிகளும் முழுக்க சுலபமாக வாழ்க்கை வாழ எது மூலமா? நீ இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலுமே ஜெயிக்கல, எந்த ஒரு பதவியுமே வைக்கல. ஆனால் உங்களுக்கு இந்த லக்ஸரியான லைஃப் எப்படி கிடைக்குது? ஸோ முழுக்க அந்த பிணத்தை வச்சு ஒரு பெண அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயாவது இறந்து போயிட்டாங்கன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஒப்பாரி ஓலை போட்டு இவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கல்லா கட்டுறது. இது என்ன புத்தி நினைக்கிற? இது ஈனப்புழப்பல. இது வந்து எதிரியோட ரொம்ப கேடுகட்ட புத்தி. இதை பற்றி நிறைய பேர் பேசலை. இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இவங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கு. நான் ஒன்றும் பேசல. அதாவது நீ வந்து விமர்சனம் பண்ணு, ஒரு விஷயம் நடந்துட்டா விமர்சனம் பண்ணலாம், அது எல்லாருக்குமே தகுதி இருக்கு. ஆனால் அது நியாயமாக பேசணும். விஜய் ஒரு தார்மீக பொறுப்பெடுக்கணும், விஜய் ஒரு காரணம், அவர் வந்து இவ்வளோ லேட்டாக அப்படி பேசல, அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் 41 பேர்ல கொண்டுட்டேன்னு விஜய் தான் உங்களுக்கு காரணம் போது ஒப்பா வைக்கும் போது அப்போ எதிர்த்தரப்புல இருக்கிற அரசாங்கத்தின் மேலேயே காவல்துறை மேலே எந்த ஒரு சிறு விமர்சனம் கூட பண்ண மாட்டேங்கான தம்பியும். அப்போ இதுலேயே தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த விஷயத்தில் கட்டமைக்க பார்க்கணும். இதை வச்சு விஜய் நம்ம முடிச்சு விட்டுருணும். ஆனால் உங்களுடைய நினைப்பு ஒரு காலம் நடக்குது. நீ பார்த்துட்டே இரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முழுக்க விஜய்க்கு ஆதரவு தமிழ்நாட்டு மக்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அவன் கட்சிக்கார கூட கிடையாது.
உங்களாம் பயிரிடு கொடுக்க அவங்க கட்சியார் கூட வரல, பதவியில் பொறுப்பில் வாங்கி சுகமாக இருக்காங்க, அவங்க கூட வரல. ஸோ முழுக்க அந்த மக்கள் தான் நிற்காங்க, அந்த மக்கள் போதும். ஏன்னா அவங்க மக்கள் விஜய் பக்கம் இங்கே நியாயம் இருக்குது அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன நடந்துச்சு அந்த கூட்டத்தில் போனவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தராது விஜய்க்கு எதிராக பேசியிருப்பாங்களா? நீங்களாம் அந்த 2026 தேர்தலோடய முடிஞ்சுக்கடா. என்ன ஆட்டம் போடுறீங்க, பார்க்க தானே போகிறோம். ஏண்டா இவ்வளோக்குள்ள என்ன வஞ்சன்ஸா உங்க விஜய் மேலே? வெறும் பிணத்தை வச்சு பொழப்பு நடத்துறீங்க, பிறந்து நீ கழுகுகளா? நீங்களாம் என்ன மாதிரி ஜென்மம்? உங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கே எனக்கு வந்து கேவலமாக இருக்கும். இனிமேல் உங்களை பற்றி பேசக்கூட நினச்சேன். இன்னைக்கு இருந்தாலும் வந்து இடுமானம் கார்த்திகன்னு ஒரு லூசு பையன், ஒரு புறம்போக்கு பையன் இருக்காங்க, ஓவராக துள்ளும் போது அதை பார்க்கும்போது நமக்கு திருப்பி ஒரு பள்ளி கொடுத்து தோணுச்சு. அதுக்காக இந்த வீடியோ பற்றி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மக்களை இந்த மாதிரி இந்த பிணத்தை வச்சு அதில் அரசியல் காலங்காலமாக பண்ணிட்டு இந்த பிணந்தினை கழுகுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.